இப்போ கூட்டணி அப்படின்னு ஒன்று கான்செப்ட் போய்கிட்டு இருக்கு தேர்தலெல்லாம். இந்த கூட்டணி கான்செப்ட் வந்து இப்போ என்ன பிரச்சனையை உருவாக்கியிருக்கு அப்படின்னா, கூட்டணி ஆட்சி அமையுமா, ஆட்சியில் பங்கு அப்படின்ற மாதிரி. பங்கு கூட்டணியில் இருக்கவங்கள பங்கு, அப்போ ஆட்சியில் கொஞ்சம் கொடுத்துருங்க பங்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பங்கு பேசுகிறதுக்காக ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கிறதா ஊருக்குள்ளே பல பேர் பல கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியில் இப்படி ஒரு குழப்பம் இருக்குமா? திமுக ஒருவேளை திமுக கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா எப்படி ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்ற டவுட்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இப்போ ஒருத்தர் வந்து பேசுகிறார் பாருங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போயிர், தெளிவாயிரும். யார் அவர்? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுக கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்கும், அதில் கான்ஃபிடென்ஸ் ஃபஸ்ட் திங். ஆனால் அந்த கூட்டணி ஜெயிக்கிறதுனால ஆட்சியில் பங்கு அப்படின்னு யாரும் வந்துடக்கூடாது, அதெல்லாம் எங்களுக்கு யோசனையே கிடையாது. அந்த குழப்பமே திமுக கூட்டணியில் இல்லவே இல்லை. திமுக இன்னும் சொல்ல போனால் யாருடைய உதவியும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளெல்லாம் உதவி பண்ண தேவையே கிடையாது. திமுகவுடைய தொண்டர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய திமுகவின் விசுவாசிகள் இருப்பாங்கள்ல, அவங்களே ஓட்டு போட்டு திமுகவை பெரும்பான்மையான ஒரு வாக்கு சதவீதத்தில் ஜெயிக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு உதவி? அவங்க பெரும்பான்மையை நிரூபித்து அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. ஸோ திமுக ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, பெரும்பான்மையில் ஜெயிச்சு தானாக ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றது திமுக. அதில் எங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது, நாங்கள் அதை நம்புகிறோம். அதனால் இந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு அந்த மாதிரி கதையே கிடையாது. கூட்டணி ஜெயிக்கும், திமுக ஆட்சி அமைக்கும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கிளியர் கட்டாக பேசியிருக்காரு வைகோ அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மை பெறும், சிங்கிள் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி. எந்த கூட்டணி கட்சிகளினுடைய எம்எல்ஏக்கள் ஓட்டு இல்லாமலே திமுக எம்எல்ஏக்களே ஓட்டு போட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு வெற்றியை வருகிற தேர்தலில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். அதில் திமுக தனி மெஜாரிட்டி பெறுகிற அளவுக்கு அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஆகவே கூட்டணி அரசு என்ற எங்களை பொறுத்தமட்டில் அந்த நோக்கமும் இல்லை. அது சரியாக வருமா என்றால் பல பேர் சொல்வதைப் போல தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி. ஆனால் கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும், திமுக தனி மெஜாரிட்டி பெறும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன்.